அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு எப்போ சார் கிடைக்கும், இதை பற்றி இந்த வீடியோ தகவலில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் குறிப்பிட்ட முக்கிய செய்திகள் என்னென்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9780 இந்த வேக்கன்சிஸ் வந்து உறுதியாக்கப்பட்ட உண்மை. டிஎன்பிஎஸ்சியோடைய உறுப்பு அதிகாரிகள் எல்லாமே இந்த தகவலை நமக்கு கூறிட்டே வராங்க. ரெண்டாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற தகவலை நமக்கு உறுதிப்படுத்திட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 9870 இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 7301 ப்ளஸ் 2500 வேக்கன்சிஸை குரூப் 4ல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணதை மீண்டும் ஒரு உறுதித்தன்மையாக படுத்தியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இந்த டைம் அதிகரிக்கப்படுவது என்பது 100% உண்மையாக்க அந்த செய்திகளாகவே நமக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் 18 தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்திய செய்திகளில் நமக்கு வந்து குரூப் 4ல் வேக்கன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைக்கிறோம், குரூப் 4ல் இவ்வளோ வேக்கன்சிஸ் கொண்டு வரோம், இவ்வளோ வேக்கன்சிஸ் கொண்டு வராங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து இந்த மார்ச் எண்டுக்குள்ளார வெளியிட போகிறதாகவும், அதே போல் டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 உடைய காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையும் இந்த மார்ச் எண்டுக்குள்ளார அதிகரிக்க போகிறதாகவும் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாமே விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியலான தகவல்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய அதிகாரிகள் மற்றும் உறுப்பு அதிகாரிகள் தான் ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு ட்விட்டரில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை எவ்வளோ சீக்கிரம் பப்ளிஷ் செய்யப்படுமோ அவ்வளோ சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ அந்த ஒரு இதுவும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரெஷர் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ விரைவில் நாம் புதிய வேக்கன்சிஸ் பட்டியலையும் புதிய அப்டேட்டான மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட குரூப் 4 உடைய பட்டியல்கள் அனைத்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் தாங்க குரூப் 4ல் ரிசல்ட்டு ஸோ கண்டிப்பாக மார்ச் எண்டுக்குள்ளார வெளியிட போகிறதுனால கண்டிப்பாக இந்த மார்ச் 15லேருந்து 18க்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை நாம் 100% எதிர்பார்க்க முடியுங்க. இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் ஆகியும் இன்னமும் அதற்குண்டான ரிசல்ட்ஸை பப்ளிஷ் செய்யப்படாமல் இருப்பது குரூப் 4 தேர்வர்கள் மத்தியில் கடும் எதிர்பார்ப்பை ஆழ்த்தியுள்ளதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் ஒரு தேர்வு முடிஞ்சு 8 மாதம் கழிச்சு ரிசல்ட்டை வெளியிட்டா அப்படி என்ன இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பில் இருக்கிறதாகவும், ஸோ இது எல்லாமே சமூக வலைத்தளத்தில் ஒரு ஹேஷ்டேக் முறையில் ட்ரெண்ட் ஆனதுனால கண்டிப்பாக மார்ச் மாதம் எண்டுக்குள்ளார நாங்கள் குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி களத்தில் இறங்கி நமக்கு ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நாம் எடுத்து பார்க்குறப்ப குரூப் 4 உடைய ரிசல்ட்டு 15லேருந்து 18க்குள்ளார வெளியிடுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 4ல் விஏஓக்கு 120 மார்க் எடுத்திருந்தாலே போதுங்க. இந்த டைம் வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. வீடியோ பிடித்திருந்தால் சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.